உங்களுடைய ரன்னிங் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்லோவாக ஓடணும். ஆமாங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஒரு கார் ஓட்ட கற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 80லேயோ 100லேயோ வந்து கார் ஓட்ட மாட்டோம் இல்லையா? நம்ம காரில் எங்கெங்கே என்னென்ன பொருள்கள் இருக்குது, கிளச் எங்கே இருக்குது, கியர் எங்கே இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம கற்றுக்கிறதுக்கும், எந்தெந்த காம்பினேஷனில் வந்து நம்ம காரை ஓட்டணும், கியர் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கிளச்சை எப்படி மிதிக்கணும், கியர் சேஞ்ச் பண்ணிட்டு கிளச்சை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்த நம்ம கற்றுக்கிறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறோம் பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம ரன்னிங் பண்ணும்போதும் நம்ம பாடி வந்து கரெக்டான முறையில் ஆக்சிஜனை வந்து எந்தெந்த மசிலுக்கு சப்ளை பண்ணணும், எந்தெந்த மசில்ஸ் வந்து ரன்னிங் பண்ணும்போது எந்தெந்த மாதிரிலாம் எங்கேஜ் ஆகுது அப்படின்னு நம்மளுடைய பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக ஓடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸும் சரி, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய கேபிலரிஸ் ப்ளஸ் நம்மளுடைய ஹார்ட் இது எல்லாமே வந்து நம்மளுடைய ரன்னிங்க்கு ஏற்ற மாதிரி டியூன் ஆகுறதுக்கு இந்த ஸ்லோவாக ஓடக்கூடிய ரன்னிங் ப்ராசஸ் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நம்மளோட பாடி இது எல்லாத்துக்குமே கரெக்டாக உள்ள டியூன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளே அறியாமல் நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். இதை பற்றி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.